என்னடா அவன் காம நேரமா மேக்கப் போட்டுட்டு இருக்கேன்? ஓகேவா? சத்தியம் தோற்பதில்லை. ட்ரூத் நெவர் ஃபெயில்ஸ். சத்தியம் எப்போதும் தோற்கில்லை. சத்தியமேவ ஜெயதே. நிஜம் நிஜம்க்கு ஒக்கட்டே கெலுப்பு. அதாகப்பட்ட சார், கடல்ல கப்பல் போது, மாடத்துல ஏரோப்ளேன் போது, ரோட்ல பஸ் போது, அந்த மாதிரி பயணத்தின் போது கூட நீங்க வாங்க முடியாத பல அரிய பொக்கிஷங்களை நீங்க போற இந்த ரயில் பயணத்துல வாங்கலாம் சார். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சார், அரேபியா பாலைவனத்துல கிடைக்கிற பேரிச்சம்பழத்துல இருந்து கட்டளைக்கு அனார்கலி கடத்துல கிடந்த கருகமணி வரைக்கும் நம்ம கிட்ட கிடைக்கும் சார். பயணத்தின் போதே பர்ச்சேஸ் ஆரம்பிக்கலாம் சார். யார் வேணாலும் விலை கேட்கலாம். நீங்க கேட்ட விலை எங்க கம்பெனிக்கு கட்டுப்படி ஆனன்னு வச்சுக்கோங்க. அதே வேலைக்கு ஒரு அதிசய பொருளை சந்தோஷமா கொடுப்போம், வாங்கிக்கலாம். கவனமா கேட்டுக்குங்க. அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அறிஞர் அண்ணா, அழகுக்கு ஐஸ்வர்யா ராய், சண்டைக்கு சாக்கி சான், சிரிப்புக்கு சார்லி சாப்ளின், சென்ட்டுக்கு சிங்கப்பூர். அந்த சிங்கப்பூர் மாநகரத்திலே ஒரு முன்னணி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட வாசனை திரவியம். நாத்தம் பிடிச்ச ஆம்பளைகளும் போட்டுக்கலாம், முழுகாம இருக்கிற பொம்பளைகளும் போட்டுக்கலாம். பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலி யாருன்னு பாப்போம் சார். நறுமணம் மிக்க இந்த பொருளின் ஆரம்ப விலை 500 நயா பைசா, 50 10 காசுகள், ஆக மொத்தம் 5 ரூபாய். 5 rupees. 10 ரூபாய். 10 10 10 20 ரூபாய். 20 20 ரூபாய். 50 ரூபாய். 50 ரூபாய். 50 ரூபாய். 100 ரூபாய். 100 100 ரூபாய். 100 ரூபாய். 150 ரூபாய் சாமியா. 150 ரூபாய் சாமியா. 150 ரூபாய் ஒரு தரம். 150 ரூபாய் ரெண்டு தரம். 200. 200 ரூபாய். 200 ரூபாய் ஒரு தரம். 200 ரூபாய் ரெண்டு தரம். 200 ரூபாய் மூணு தரம். அத காசு போடுங்க. அண்ணா எந்த ஊர்ண்ணே? ஆண்டிப்பட்டி. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 600 ரூபாய் பெருமானம் உள்ள அந்த சென்ட் பாட்டில 200 ரூபாய் கேட்டதால கம்பெனிக்கு கட்டுப்படியாகல சார். இருந்தாலும் 200 ரூபாய் கேட்ட நம்ம ஆண்டிப்பட்டியாரோட ஒரே மன தைரியத்தை பாராட்டி அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள், ஆலயமணி படத்துல அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி, நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம். சந்தோஷமா வாங்கிக்கணும். வந்து பாருங்க, சரோஜா தேவி வாழ வரும். லூசு பையன். பட்டு புடவை, தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம். இரும்புக்கு டாட்டா, கரும்புக்கு தஞ்சை. அப்படிப்பட்ட தஞ்சை தரணியிலே நெசவாளர் உழைப்பிலே உருவான தரமான பட்டு புடவை சார். கவுன் போட்ட மவுண்ட் பேட்டன் பிரபுவோட பொண்டாட்டி கட்டி பார்த்த அழகான பட்டு சேலை சார். கட்டின ஆள் உசுரோடு இல்லாட்டியும் கட்டின பொருள் இன்னும் தரமா உங்க கண்ணு முன்னாடி சார். தம்பி, நான் ஒரு ஹிஸ்டரி வாத்தியார். உன் வியாபாரத்துக்காக வரலாறு தப்பா பேசாத. டேய் கருவாயா, என்னடா சோத்துல மண்ணலி போடுறான்? யோ வாத்தி, எல்லாரும் தூடி தானே வந்தா? பேசாம போடு. அப்பேற்பட்ட அந்த பொருளின் ஆரம்ப விலை 100. 200. 200 200 200 200 ஒரு தரம். 250. 250 250 250. மம்மி 300 ரூபாய்ப்பா. 300 300 300 300 300 300 ஒரு தரம். 350. 350 350 350 350. 500 rupees. கேட்டுட்டாங்க செல்வச்சி மாட்டி. 500 500 500 500 500 500 500 500 எதுக்கு? அவனுக்கு சோப்பு டப்பா, எனக்கு சுண்ணாம்பு டப்பாவா? 550. கோட்டீஸ்வரி 550 550 550 ஒரு தரம். 550 ரெண்டு தரம். 550 ரெண்டு தரம். 600. பின்னிட்டாயா பில்கேட்ஸ். 800 800 800 800 800 600 தான்ப்பா. 600 தானா? சரி, தேர மாட்டாங்க போல் இருக்கு. 600 ஒரு தரம். 600 ரெண்டு தரம். 600 மூணு தரம். ஐயா பில் கேட்ஸ், சிரிச்சது போதும், காசு கொடு. இந்தாங்க. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சார், 2000 ரூபாய் பெருமானம் உள்ள இந்த புடவைய 600 ரூபாய் கேட்டா கம்பெனி கட்டுப்படியாமா வாதியாரா? ஆகாது. பத்திரமா உள்ளவை. இருந்தாலும் மம்மி 2000 ரூபாய் புடவை 600 ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகாது. டேய், நீ குடுத்தா குடு, குடுக்காட்டி போடா. எனக்கு வயித்தா கலக்குறது. நான் கக்கூஸ்க்கு போறேன். இருந்தாலும் 600 ரூபாய் கேட்ட இவரோட ஒரே மன தைரியத்தை பாராட்டி இவரை தெம்பூட்டும் விதத்துல கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள், படகோட்டி படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கையிலையும் கழுத்துலயும் மாறி மாறி கட்டின கர்ச்சீஃப் இலவசம். பிரேம் போட்டு வச்சுக்க சார். உலகத்துல போனா கிடைக்காது ஒன்னே ஒண்ணுதான் சார், அதான் டைம். அதாவது நேரம். கருதற்கவும் டைம் பாக்குறோம், அடுத்தவன் கழுத்தற்கவும் டைம் பாக்குறோம். ஆயிடுதா மாமே? தள்ளுடா, அங்க தண்ணியே வரல. ஐயோ ஈஸ்வரா, நகருங்கோ. சரி சரி, ஆட்டே கவனி. சூப்பர். முகூர்த்தத்துக்கும் டைம் பாக்குறோம், ஏன் சாந்தி முகூர்த்தத்துக்கு கூட டைம் பாக்குறோம். அப்பேற்பட்ட விலை மதிக்க முடியாத நேரத்தை கூட நாம விலை கொடுத்து வாங்கலாம் சார்.
லேடிஸ் வாட்ச் பாருங்க, இதோட ஆரம்ப விலை 10 பைசா. வெறும் 10 பைசா. 10 பைசாவா? அது 1500 தெரியுமா? 1500 ரூபாய். 1500 ரூபாய் வருதாம். நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. என்ன பண்ணுவ? ஏய் விர்ரா, எப்ப பார்த்தாலும் அவ கூட வம்பு பண்ணிட்டு இருக்க. அங்கிள், ஆ. உங்க முகத்துக்காக தான் பாக்குறேன். இல்லன்னா இவள்கிட்ட போய் பேசிட்டு தொழில் பண்றத சும்மா கரைச்சல் பண்ணி செவில பெத்துருவேன். பேப்படா பேப்ப. அது வரைக்கும் என் கை என்ன புளியங்கா பறிச்சிட்டு இருக்குமா? டேய் கருவாப்பையிலே, உன்னை இருடி. இவன் கூட்டாளி தானே நீ? என்ன வாடா போடன்ட்டே இருக்க? உனக்கு என்னடா மரியாதை? லங்கர் கட்ட உருட்டுறவன் தானே நீ? இவ ரொம்ப யோக்கியம். நீ உருட்டல? டெய்லி வருவீங்களா? காலேஜ் வரீங்களா? விளையாடலாம். கேட்டலடி? அங்கிள், ஆ? இவனை கூட்டிட்டு போங்க. இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு. போலீஸ் வாங்கோ டேய் கருவாயா, என்னடா போலீஸ் இழுச்சு? ஐயா, ஆக்கி சட்டை போட்டுக்க தென்னாவட்டில பேசுறாயிட்டா. தட்டுக்கோ. ஐயோ, தொழில் பண்ணிட்டு இருக்கறதுல சும்மா வந்து பயமா இருக்குடா. போடு. ஏய், அடிக்கறியாடா. அவங்களுக்கு தேவை ஒரு ஓட்டிட்டு அடிப்பீங்க. அம்மா, எதுக்கு? என்ன பண்ணலாம்? எப்ப பார்த்தாலும் தொழில் பண்ணிட்டு சொல்றேன். ஐயோ, தங்கலி புடிச்சிருந்தாடா. ஐயோ, புரியா. டேய் டேய், எங்கடா ஓடுற? டேய், போடி வெல்ல பண்டி. நடிச்ச கை உடைக்க மாட்டேன்டி. சரியா நாளே இருந்தா கீழ. கீழ. தைரியம் இருந்தா நில்லுடா. டேய் பண்ணாங்கோலி, நில்லுடா டேய். உன் மொண்டைய பேக்கற பாரு. ஹலோ அங்கிள், தள்ளிக்கோங்க. அம்மா, அங்கிள் அப்படியே பள்ளத்துக்குள்ள சாவு. நில்லுடா. டேய் சும்மா. தொத்த பையன் இவள சப்போர்ட் வர பண்ணாடா. வேண்டாம் விடு. என்னடா நடக்குதுங்க? பேர் என்னம்மா? பேர் சொல்லு. மஞ்சு. அப்பப்பப்பப்பப்பப்பப்பா. எந்த ஊர் இது? குழந்தை, நீங்க மஞ்சள் சட்டை போட்டுட்டு அழகா ஒருத்த பேசிட்டு இருந்தானே, அவ எங்க? பைத்தியக்காரி பைத்தியக்காரி. 500 ரூபாய் எடு. எதுக்குடி 500? நீ கக்கூசுக்கு போனதுக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான். இப்படி எல்லாம் உட்கார முடியாது. தவழ்ந்துகிட்டு இருப்ப. யோ ஏட்டு, என்னுடைய 7 வருஷ ரவுடி சர்வீஸ்ல பெரிய பப்ளிக் சர்வீஸ் சொல்லு. இது வரைக்கும் நான் கோர்ட் வாசலே மிதிச்சது இல்லையா? இப்ப மிதிக்க வச்சுட்ட நீ. ஏண்டா எம்எல்ஏ விட்டு நாய் செத்ததுக்கே கடைகளை அடைக்க சொல்லி கலாட்டா பண்ணீங்களே, ஆமா. அவரோட சம்சாரம் செத்து இருந்தா பஸ்ஸையே கொளுத்திருப்பீங்களோ? அவங்க சின்ன வீடு செத்ததுக்கே நாங்க ரயிலே கொளுத்தணும்ல. இரு எல்லாத்துக்குமா சேர்த்து ஒட்டுமொத்தமா உன்னை லாக்அப்ல தள்ளி முதுகு பூட்ட உடைக்கிறேன் பாரு. சவாலா? யோ ஏட்டு, இது என்ன பாத்தியா? கத்தி. இது ஐயோ, ஏட்டு என்ன குத்திட்டான். ஐயோ, அபாண்டமா பொய்ய சொல்லி அநியாயமா என் வேலைக்கு வேட்டு வைக்காதடா. நான் எப்படா உன்னை குத்தினேன்? உன்னை எப்படி மாட்ட வச்சேன் பாத்தியா? அட பாவி பயலே, இப்படி பண்ணிக்கிட்டியாடா? படக்கூடாத இடத்துல பட்டு இருந்தா உயிர் பொசுக்குன்னு போயிருக்க மேடா. யோ டிரைவர், வண்டி ஆஸ்பத்திரிக்கு விடியா. யோ ஏட்டு, என்னமோ என்ன லாக்அப்ல தள்ள போறேன்னு சவால் விட்டியே, இப்ப என்னாச்சு? ஹாஸ்பிடல் பெட்ல நான் சௌக்கியமா இருக்க போறேன், நீ காவலுக்கு இருக்க போற. எனக்கு ப்ரமோஷன் வர நேரத்துல இப்படி பண்ணிட்டியாடா? உன் மூஞ்சி முகரகட்டைய பார்த்தா புச்சால்தனமா யோசிக்கிற மாதிரி இல்லையே, அப்புறம் எப்படி? என்னடா முறைக்கிற? இடிச்சா தெரியுமா? கொண்டு போ உள்ள. உன் தங்க வர கிளிக்குன்னு கிழிச்சறேன். ஓகே அண்ணே, ரொம்ப நல்லா நடிக்கனே. கூல் கலப்புங்க. பை பை. ரசிகர் மன்ற வேலையெல்லாம் நான் பாத்துக்கறேனே. ఏమండి నమస్కారం అండి. ఈ తెలుగు షూటింగా? எது கேக்குற? మీరు హీరో కదా? அம்பாசிடர் கார் போயா. ఆయ్ బాబోయ్, கொஞ்சம் கலர் Dress போட விட மாட்டேங்கிறாங்க. உடனே தெலுங்கு ஷூட்டிங்கான்னு கேக்குறாங்க. ரொம்ப ஸ்டஃபியா இருக்கு. ஏசியா போடுறா. அதெல்லாம் ரூம்ல தானே போடுவாங்க. ரெடியா? ரெடி. மானிட்டர் பார்க்கலாமா? நான் ஈவினிங் தான் அடிப்பேன். அது இல்ல சார், டயலாக் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நடிக்கிறீங்கல்ல, உளற கூடாதுல்ல. டயலாக்க நான் உளறுவனா? What is it? புருஷோத்தமரே, புரட்டுக்காரின் உருட்டு வெளியில் உலகத்தை காண்பவரே, மயிலுக்கு மந்திக்கு வித்தியாசம் தெரியாத மதிவானரே, குடிநிலவை கொல்லிக்கட்டை என்று சொல்லும் குருடரே. ஏன் திட்டுறீங்க? திட்டனா சார்? இது மனோகரா படத்தோட டயலாக் சார். தூய தமிழ்லாம் எனக்கு புரியாது. I came from London. MBA. You know that? Yeah. Take down the dialogue, Okay, please. sir. సార్ ఎప్పుడు ఎందనా ఇప్పుడు అయిటేன் அவ்வளவுதான். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்.
சார் உங்களை பத்தி ஏதாவது டைலாக்கா? ஓ சாரி, இதுல உள்ளதா? ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் தி டேக். ரெடிப்பா, ரெடி. Thank you. சார் மீட்டர் சார். உங்களோடதா? ஆமா. ஃபன்னி பீப்பிள். ரவி, டேக் போலாமா? போலாம் சார். சார் ஒரு நிமிஷம் சார், கிளவுட்ஸ் பாசிங் சார். கிளவுட்ஸ்லாம் வரும் போயா. போலாம் சார். ரெடி சார், டேக் ஆக்ஷன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏன் சார் என்னாச்சு? ஏன் இவ்வளவு ஹையர் டோன்ல கத்துறீங்க? இல்ல எமோஷனுக்காக. எந்த மோஷன் தேவையில்லை, குறைச்சுக்குங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே. எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாது. டீரகர் பரகல் பார்க்க. ஏன் எஃப்எம் விளம்பர மாதிரி பேசுறீங்க? கொஞ்சம் குறைங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே. இல்ல இன்னும் கொஞ்சம் குறைச்சுக்குங்க. அதான் போங்க சார், நான் இன்னும் பேசவே இல்லை. ஓ, என்ன சார் உங்களோட பெரிய டார்ச்சரா இருக்குது? நான் பாட்டுக்கு ஜாலியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்ன போய் ஆக்டின்னு சொல்லி கூட்டு வந்துக்கிட்டு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டு. this is what I want. திஸ் பீஸ். Yes. இது ஆமா. எங்க எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take. ஓகே. கிரேசி பகர். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. நீங்க சொன்னீங்களேன்றதுக்காக என்ன ஏதுன்னு கூட கேட்காம நடிச்சு கொடுத்துட்டு வந்தேன். 10,000 பணம் கொடுத்தா அதுல 8,000க்கு நீங்களே தண்ணி அடிச்சிட்டீங்க. மீதி 2,000 எங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியல. உங்க மைண்ட்ல என்னடா இருக்கு? அதானே உங்களை ரோட்ல நடக்க வச்சு பப்ளிக்கோட ரியாக்ஷன் என்னன்னு பாக்குறதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்தோம். அங்க பாருங்க எல்லாரும் உங்களையே அனுக்குறாங்க. கரெக்ட் தான்டா. பட் என்னால விஜய்க்கோ அஜித்துக்கோ மார்க்கெட்ல ப்ராப்ளம் வந்துட கூடாதா? அண்ணா அங்க பாருங்க, அந்த 2 பொண்ணுங்களும் உங்களையே பாக்குறாளுங்க. ஆமாண்டா, என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க தான் வருது. வாங்க கையெழுத்து எங்க போட? ஐயோ அவனே தாண்டி என்ன இவனே தான் அவனே. டேய் என்னடா ஒண்ணுமே புரியல. அவளுகளை விடுங்கண்ணா, பக்கா லோக்கல் ஃபிகருங்க. அங்க பாருங்க சைனா ஃபிகருங்களே உங்களை சாஃப்ட்டா சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. சைனா மைனாக்கள் அவங்க நைனா வர்றதுக்கு முன்னாடி கரெக்ட் பண்றாங்க. மாஸ்டர் டீச் மீ குங் ஃபு. இவ்வளவு ஓடுற ஆளுகளே. சிஸ்டர், அவங்க எல்லாம் என்ன பேசிட்டு ஓடுறாங்க? என்ன என்கிட்ட கேக்குற? எனக்கு என்ன தெரியும்? நீ பண்ண காரியத்துக்கு உன் மூஞ்சல என் பீச்சாங்க வைக்க. என்னடா இது? அவளுங்க திட்டுறது புரியல, இவளுங்க ஏன் திட்டுறான்னு தெரியல. அப்படி நான் என்னடா காரியம் பண்ணிட்டேன்? காய்ச்ச மரம்னா கல்லடி படத்தானே செய்யும். படாத இடத்துல பட்டுற போதுரா. ஹாய். இவன் தானே அவன், பாருங்கோ. அவனே தாண்டி இவன். என்ன அவனோட சுவாச காத்து கூட நம்ம மேல விழப்படாது. ஆத்துக்கு போய் தலை முழுகலாம். வாங்கோ பாவி சண்டாளா காமாந்தகாரா. எல்லாம் உருப்படுவானா? என்னடா இது? கேர்ள்ஸ்ல இருந்து கிழட்ஸ் வரைக்கும் நம்மள எல்லாரும் திட்டிட்டு போறாங்க. அண்ணே அந்த போஸ்டர் பார்த்தா எல்லாம் திட்டிட்டு போறாங்க. அங்கதான் ஏதோ மேட்டர் இருக்குது. வாங்க போய் பாப்போம். போஸ்டரை பார்க்கலாம். அட பாவிகளா, எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன்றதுக்கு அர்த்தம் இதுதானா? கடைசியில இதுக்கு தானடா என்ன மாடலிங் பண்ண வச்சீங்க. இதுக்கு அந்த டைரக்டரே சட்டையை கழட்டிட்டு நிக்க வச்சிருந்தீங்கன்னா அப்படியே இருப்பாருடா. பெயரியல் பேராசான் நியூமராலஜியின் தாத்தா டாக்டர் கல்வி குணசேகர் ராஜா. பெயர் என்பது ஒருவரின் வாழ்க்கைக்கான மூலம், ஆதாரம். உங்கள் பெயரை அதிர்ஷ்ட பெயராக மாற்றினால் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்னாரின் வெளிநாட்டு பயண விவரங்கள். குதூகல நகரான பேங்காக்கில் பிரதி மாதம் 23ஆம் தேதி, குவைத்தில் 22ஆம் தேதி, அமெரிக்காவில் பிரதி மாதம் 30ஆம் தேதி, குங்ஃபூ கலையின் பிறப்பிடமான சைனாவில் அன்னாரது விஜயம் பிரதி மாதம் 12ஆம் தேதி. அதான் தம்பி, உங்க பேரு கேசவன். 7லே பிறந்து 7லே பேர் வச்சா எப்படி விளங்கும்? விளங்காது. ஆனா இதுக்கு மாத்து ரெமெடி ஒன்று இருக்கு. இதோட கூட்டுத்தொகை 9 வருது. அந்த 9 தூக்கி இங்க போட்டீங்கன்னு வைங்க, சூப்பரா இருக்கும். இப்ப படிங்க. கேனயன். சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு. அடுத்த மாசமே நீங்க கனடா போறீங்க. ஓகே. இப்படி சாதாரண கேசவனா இருந்த என்ன இவ்வளோ பெரிய கேனையன் ஆக்குறது ஐயா தான். இந்த மாதிரி பல கேனையன்களை உருவாக்கணும்னு ஐயாவை ரொம்ப வேண்டிக்கிறேன். என்னடா இதெல்லாம்? கொஞ்சம் மேல பாரு. தோனி சூப்பர் ஸ்டார், ஒபாமா பவர் ஸ்டார். சூப்பர்ல. டோக்கன் நம்பர் 7 8 ரேகா. ரேகான்ற பேருக்குலாம் என்னடா கேடு? நல்ல பேர் தானே, அதெல்லாம் எதுக்கு மாத்து வருதுங்க இதுங்க? இல்ல சார், நான் தான் சார் ரேகா. ரேகா சார், சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. தாத்தா, நீலாம் பேரை மாத்தி என்ன பண்ண போற? 4 பேரன். உனக்குலாம் பேரை மாத்தி கூப்பிட்டு உனக்கு அது கேட்டு விடிஞ்சிரும். நேம் சேஞ்ச் பண்ண வந்திருக்கீங்களா? இல்ல, என்ன கொடுத்துட்டு வேற ஃப்ரெண்டை சேஞ்ச் பண்ண வந்திருக்கான். அதுவும் பெட்டரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட் சார், நேம் சேஞ்ச் தான். நானும் நேம் சேஞ்ச் தான். சூப்பர் சார். என்னமோ ஒன்னாயிட்டீங்க சார். உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. கேட்டான்டா. புரியுது. எனக்கும் அதே ப்ராப்ளம் தான். என் பேரு பாவாடை சாமி.
முழுசா கூப்பிட்டா சாமி பேர் தான். எங்க முழுசா கூப்பிடுறானுங்க, சுருக்கி பாவாடை பாவாடைன்னு கூப்பிடுறாங்க. என் தொழிலோ கேட்டரிங்க. கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனா பாவாடை அதை தூக்கி இங்க வை, பாவாடை இங்க வந்து தூக்கு அப்படின்றானுங்க. கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு சார். அவ்வளோ கூச்சமா? பாவாடையாச்சே. அதான் என் ஃப்ரெண்டு சொன்னாரு, எங்க உங்க பேரை மாத்தீங்களேன் அப்படின்னு. மாத்திரமே அதிர்ஷ்டமான பேரா மாத்திக்கலாமேன்னு இங்க வந்தேன். சூப்பர் சார். உங்க பேரை சொல்லவே இல்லையா? குஞ்சிதப்பா. ஐயோ, நம்ம பேரோட ரொம்ப மோசமால இருக்கு. இதை சுருக்கி கூப்பிட்டா ரொம்ப அசிங்கமால இருக்கும். சார், எனக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி நீங்க தான் நேம் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா உங்க நிலைமை தான் கவலைக்கிடமா இருக்கு. தம்பிக்கு வயசு என்ன? 27ங்க. 27 வருஷமா இதே பேரோட தான் சுத்துறீங்களா? பின்ன வருஷத்துக்கு ஒரு பேரா சார் வைப்பாங்க. தம்பி படிச்சிருக்கீங்களா? காலேஜில் பொண்ணுங்கள்லாம் இதே பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்களா? இந்த மாதிரி கண்ட தேவாங்கலாம் கலாய்க்கு தான் சார் பெரிய மாற்ற வந்தோம். நீங்க என்ன சொல்லலையே? இல்லை சார், கலாச்ச தேவாங்க சொன்னேன். சார், நீங்க வைக்க போற பேர்ல இமீடியட்டா பேர் வேணும் சார். இம்மீடியட்டா? பெரிய ஆளா? ஆமாம் சார். வச்சிடலாம். குஞ்சிதகாந்த். சூப்பர் சார். எப்படி சார் இந்த மாதிரி பேர்லாம் யோசிக்கிறீங்க? சார், எனக்கு லேட்டஸ்டா ஸ்டைலிஷா இஷ்ல முடிகிற மாதிரி பேர் வேணும் சார். எப்படி? ரமேஷ், சுரேஷ், ராஜேஷ், அந்த ரேஞ்சில். சுரேஷ், எஸ், குஞ்சேஷ். ஐயோ சார், எனக்கு அந்த இதுவே வேணாம் சார். எது இஷ்யே வேணாமா? அது வேணும் சார். அதுக்கு முன்னாடி வேணாம். அது வேணாம். அப்படின்னா உங்க ஜாதக டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் வேணும். மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், டேட் ஆஃப் பர்த் 23/5/1985 சார். இதை பார்க்குறேன். இருங்க, கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகணும்ல. ஓப்பன் பண்ணுங்க சார். மச்சான், ஓப்பன் பண்ணணும். பேர் மீட்டர் ஃபேஸ்புக்கில் போட்டு விட்றானோ, கொஞ்சம் ஷட்டரை சாத்திட்டுறா. முடிச்சிட்டா தம்பி. நான் சொல்ற நம்பர்ல மட்டும் பேர் வச்சேன்னு வையி, சுக்கரன் உன் முன்னாடி வந்து கை கட்டி நிப்பான். கல்நார், கல்நார் துளசி தைலம், தும்பை, துளசி, நொச்சி, ஆல விழுது, வேலை விழுது, பச்சை கற்பூரம், வேம்பு, சோம்பு, வெத்தலை போன்ற 18 வகை மூலிகையால் தயாரிக்கப்பட்ட அரிய 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 சொல்லால் தமிழால் வெல்லாத உலகையெல்லாம் வெல்லும் திறமை படைத்த ஐயனே. என்ன பொழப்பு தான் இது? 4 பன்னிக்குட்டி வாங்கி தாயா, பேச்சு காசை பறிச்சு தரேன். இவனுக்கிட்ட இந்த கொட்டையும் பட்டையும் காட்டி அமைச்சு காசு புடுங்கிறதுக்குள்ள உசுரே போயிருது. வீட்டு வாடகை கட்டணும்டா, பாடுறா. அதனினும் கொடிது கொடுநோய். இது நான் சொல்ல சார், ஔவையார் சொன்னது. கொடூரமான நோய் எதுன்னு கேட்டா ரொம்ப பேர் எய்ட்ஸும்பா, சில பேர் குஷ்டம்பா. என்ன கேட்டா உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுவேன் சார், உலகத்திலே ரொம்ப கொடுமையான நோய் கேஸ் ட்ரபிள், அதாவது காத்த பிரிக்கிறது. நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. சூப்பர் ஐடியா டி. மிச்ச காசுக்கு சாக்லேட் குடுக்குறானுங்க. நுகர்வோர் கோர்ட்ல கேஸ் போட்டா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இவ ஒருத்தி காசு காசுன்னுட்டு எழுத்து போட்டாங்கடி. சீக்கிரம் போய் சைக்கிளுக்கு டோக்கன் போட்டு வா. போடி. தள்ளு 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 தள்ளு. மகாஜனங்களே, உங்களுக்கு எல்லாம் நன்மையா உண்மையா தன்மையா ஒரு கதை சொல்ல போறேன். அண்மையில வந்து கேட்டுக்குங்க. அமெரிக்கால புள்ளகுட்டி பெத்த புருஷன் பொண்டாட்டி 2 பேர். அந்த வெள்ளைக்காரனுக்கு பாவம் கேஸ் ட்ரபிள். ராத்திரி தூக்கத்துல டர்ன்னு பிரிச்சு எடுத்திருக்கான். என் புருஷ விட்ட குசு சத்தத்துலதான் என் தூக்கமே போச்சுன்னு கேஸ போட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு புள்ளைய தூக்கிட்டு போயிட்டா பொண்டாட்டிக்காரி. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே? குசு போடவா கேஸ் போடவா? கதை சொல்லிட்டு இருக்கேன்ல. ஆனா இங்கேயும் பாருங்க, நம்ம பையன் பிள்ளைங்க சரக்கு அடிக்கும் போது மொச்ச பயிரா அள்ளி மேய்ச்சிட்டு ராத்திரி பூரா டர்ரு புருன்னு அடிச்சு பிரிப்பான். ஏயா எங்க அப்பா மறு வீட்டுக்கு புதுசா வாங்கி கொடுத்த அன்றாயும் வேட்டியும் இப்படி கிழிச்சு நாசம் பண்றேன்னு பொண்டாட்டிக்காரி கேட்டா, அடிப்பொடி குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு தத்துவம் பேசுவான். அதாவது புசுக்கு நசுக்கி விட்டாதான் நாருமா, சத்தமா விட்டா மணக்குமா? ஒரு 4 பேர் நின்னு பேசிட்டு இருக்கிற இடத்துல ஒருத்தன் மட்டும் டமால்னு ஒரு குண்டை போடுவான்.
4 பேருமே மூக்க பிடிப்பான். விட்ட வேணா சொல்லுவான், எந்த சண்டால பாவியோ விட்டுட்டான்னு. ஏன்னா அது அவனுக்கு தானே முதல்ல தெரியும். ஐயா கொலைகேசம் கூட ஒத்துப்பாங்க, ஆனா குண்டு போட்டதை ஒத்துக்க மாட்டான். ஏன்? அது அவனுக்கு மான பிரச்சனை. நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா உங்கள பல பேர் இந்த வேலையை செஞ்சிருப்பீங்கன்னு தோணுது. பிரச்சனை இல்ல, ஊர்பட்ட மருந்துக்கெல்லாம் அடங்காத உங்க வாய்வு. நான் கொடுக்கிற மருந்து 1 டீஸ்பூன் சாப்பிடுங்க, மேல 4 காத்து கீழே 4 காத்து, சும்மா பூ மாதிரி பிரியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மலச்சிக்கல். மலச்சிக்கல். மலச்சிக்கல் மனுஷனுக்கு பல சிக்கல். மனுஷன்னா காலை மாலை 2 வேளையும் வெளியேறணும். வீட்டுல எவன் செத்து கிடந்தாலும் சரி, அதை மட்டும் நிறுத்தக்கூடாது. நிறுத்தணும், பணத்தோட சேர்ந்து நம்மளும் அறிவோம். என்னடா ஒரே கவுச்சியா பேசுறானே, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. சாமி உங்களுக்கு வேணுமா? நேக்கு இதெல்லாம் வேண்டாம், சும்மா வேடிக்கை பாக்குறேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு. ஏன்னா சாமி தினமும் காலங்காத்தால குளிச்சு முடிச்சு அவர் கொல்லப்புறத்துல இருக்கிற துளசி செடி 3 சுத்தி 2 இலை பிச்சு திம்பார். நாம அப்படியா? நாய் கரண்ட் கம்பத்தை தேடி அலையிற மாதிரி செடி கொடி எங்க இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு சொய்ன்னு ஒண்ணு கடிப்போம். யாரையும் ஒஸ்தியா பேசுறேன்னு நினைக்க வேணாம் சார். ஐயமா இருங்க பல பேரு ஜட்ஜி, இன்ஜினியர், டாக்டர்னு பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த துளசியோட அருமை தெரியும். நீங்களும் உங்க பசங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க, அவங்களுக்கு மெமரி பவர் கூடும், வாந்தியும் வைத்தாலையும் நிக்கும். அப்படி நிக்கல நான் விக்கல. வாங்க சார், வாங்க சார், வந்து வாங்கிட்டு போங்க. எல்லாத்தையும் போங்க சார், எடுத்துங்க சார். உங்க பேரன் பேத்தி எல்லாத்துக்கும் கொடுங்க சார். எடுத்துங்க சார். அண்ணா எடுங்க, வாங்கண்ணே வாங்க. என்ன ஓமத்திரம் வாட அடிக்குது? இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. தேடி வந்து மருந்து கொடுத்தா 1000 கேள்வி கேட்பீங்க. ஒரு லாட்ஜ்ல ரூம போட்டு இத்தனை தேதி இத்தனை மணிக்கு பேப்பர் விளம்பரம் கொடுத்தா நீங்களும் டான்னு போய் நிப்பீங்க. அவனும் இதான் சாக்குன்னு உங்களை கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி அமுக்கி 2000 3000 புடிக்கிட்டு விட்டுருவா சார். நாங்க அப்படி இல்ல சார். உங்க கண்ணு முன்னாடி எங்க வைத்தியசாலையை வச்சிருக்கோம். நான் சூத்திரத்தை சொல்ல சொல்ல இவர் இடிப்பாரு, இவர் கிண்டுவாரு. வாங்க சார், வந்து வாங்கிக்கங்க. ஒரு பாட்டில் வெறும் 50 ரூபாய். அது உங்க வீட்ல இருக்கிற குழந்தை குட்டிகளுக்கு எங்க வைத்தியசாலை கொடுக்கிற இனாம். வாங்க சார், வாங்க வந்து வாங்கிக்கங்க. ஒரு பாட்டிலோட விலை வெறும் 50 ரூபாய் சார். வாங்க சார், ஐயா கொடுங்க. கொடுங்க. வேற யாராவது? அதான் ஒரு 4 பாட்டில். வாங்க சார், வந்து வாங்க. கேட்டுங்க. ரொம்ப நல்ல பையனா. மஞ்சு பரதரி பரதரி ஐயோ பாவி, பொம்பளை பிள்ளை ஏன்டா அப்படி தூக்கிட்டு ஓடுற? இறக்கி விடுறா. முடியல தொலை. எரியுது, வயிறு எரியுது. அரசு ஆண்டி ஆவறதும் ஆண்டி அரசன் ஆவறதும் புராணத்துல தான் நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப ஊட்டிலே நடக்குது. எரியுதுடா, என் வயிறு எரியுது. ஐயா பான்பராஜ், 1 இல்ல 2 இல்ல 46 எஸ்டேட் வச்சிருந்தேன். இல்லீங்கய்யா, 44 தான் இருந்தது. அது தெரியுது, அதுவும் இப்ப 6 தானே இருக்கு. இல்லீங்க, 4 தான் இருக்குது. போச்சா? 6 நாளாயி போச்சா? ரொம்ப நாளாயி போச்சு. எங்க போச்சு அந்த சின்ன பொண்ணு இந்திரா தேவி கிட்ட? இல்லைங்க, 30 வயசுக்கு மேல ஆகுது. ஆனா 50 வயசுல நான் சாதிச்சதெல்லாம் சாவலடா. ஒத்த தையல் மிஷினை வச்சுட்டு தொழில் ஆரம்பிச்சா இன்னைக்கு எஸ்டேட் எல்லாம் வாங்கி தொலைச்சிட்டான். நீங்க வித்ததுனால தானங்க அவங்க வாங்கினாங்க. வித்தேன். ஏன் வித்தேன்? உன்ன மாதிரி தண்டச்சோருங்களை வேலைக்கு வச்சேன், நஷ்டம் வந்துச்சு, அதனால வித்தேன். நானா வித்தேன்? எல்லாத்தையும் ஏலத்துல இல்லடா எடுத்து தொலைச்சிட்டா. அந்த ஃபாரின் பாட்டில கொண்டாடா. எரியுது, வயிறு எரியுது. ஏண்டா லோக்கலா? ஆமாங்க.
பாட்டில் மட்டும் தான் ஃபாரின், உள்ள இருக்குது ஓல்டு மங்க ரம்முங்க. உங்களை கௌரவப்படுத்த ஃபாரின் பாட்டில், சந்தோஷப்படுத்த ஓல்டு மாங்க ரம். கம்பெனி லாஸ்ட்ல ஓடுது இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பெருசு. அடுத்த மாசத்துல இருந்து அநேகமா சாராயம் தான். ஏன்டா லாஸ்ட்ல ஓடுது? எல்லாத்துக்கும் காரணம் அந்த இந்திராதேவி தான். என்கிட்ட 1000 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தானுங்க, இப்ப வேற 90 பேர் தான் வேலை செய்யறானுங்க. அந்த நாய்களை ஒழுங்கா வேலை செய்யுது. ஏன் ஒழுங்கா வேலை பாக்குறது இல்லையா? இப்ப எல்லாம் இவர் கம்பெனிக்கு போகும்போது யாரும் எழுந்து குட் மார்னிங் சொல்றது இல்லையா, அது சொல்றாரு. அட உனக்கு வேலை செய்யறது இல்ல விடுறா. என்ன சுத்தி எத்தனை பேர் இருந்தானுங்க, இப்ப எத்தனை பேர் இருக்கானுங்க? அவங்க தான் வேலை கிடைக்காம ரவுடிஸ் ஆயிட்டாங்கல்ல. பதிலுக்கு பதில் வாய் மட்டும் பேசுறீல, அவனுங்களை வச்சுட்டு அவளை அழிக்க வேண்டியதாண்டா. துப்பு கட்ட கலிசோட நாய்ங்களா. இவனுக்கு எங்க அழிச்சானுங்க, நான் தான் அடிச்சு அழிஞ்சு போனேன். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். போனா வராதது, வந்தா போகாதது, வந்தாலும் போனாலும் காணாம போகாதது, அதான் சார் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு அடிச்சிருக்கு சார். எம்ஜிஆருக்கு 6 முகம், ரஜினிக்கு 3 முகம், இந்த லங்கருக்கு 6 முகம், உங்களுக்கு 7 முகம். இது சூது கிடையாது சார், பயப்படாதீங்க. ஜஸ்ட் டைம் பாஸ். ஒரு காபி குடிக்கிற நேரத்துல காசு சொல்லிட்டு போலாம் சார். நல்லா பாத்துக்க சார். 4 கட்டம் 3 கட்டை. ராஜா, ராணி, டைமண்ட், ஆட்டின். ராஜா நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ராணி நாட்டிய பேரொளி பத்மினி, அப்புறம் பாத்தீங்கன்னா சார் டைமண்ட் இருக்கு, ஆட்டின் இருக்கு. இந்த கட்டத்துல இருக்கிற படம் தான் சார் இந்த கட்டையில இருக்கு, இந்த கட்டையில இருக்கிற படம் தான் சார் இந்த கட்டத்துல இருக்கு. அப்படி 6 முகம் இருக்கிற இந்த கட்டையை இந்த டப்பாக்குள்ள போட்டு கட்ட 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 கட்டன்னு அடிச்சு கவுத்துற சார். விழுந்திருக்கிறது பார் சார், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நாட்டிய பேரொளி பத்மினி, உலக காதலர் சின்ன ஆட்டின். கவனமா பாத்துங்க. உங்க பையில இருக்கிறது 5ஓ 10ஓ, எந்த கட்டத்துல வேணாலும் காசு வைக்கலாம் சார். நல்லா பாத்துங்க சார். ஒரு ராஜா, ஒரு ஆட்டின், ஒரு டைமண்ட். விழுந்த இந்த கட்டத்துல நீங்க 5 வச்சா 10, 10 வச்சா 20. விழுகாத இந்த கட்டத்துல நீங்க காசு வச்சீங்கன்னா அது கம்பெனிக்கு சேர்ந்து போகும் சார். கம்பெனினா என்னனே? கால் வயிறு சோத்துக்கு காட்டு கத்து கத்தி கட்ட உருட்டுற நான் தான் சார் இந்த கம்பெனி. சரி வைக்கிறான், விழுகாட்டி என்ன பண்றது? நம்பிக்கை வை சார், நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. என்ன நம்பி கேட்டவங்க யாருமே இல்ல, நான் நம்பாம கேட்டவங்க பல பேர். வசார் 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 வை. சேப்ல வச்சா செல்லா சார், அள்ளி வச்சா வெள்ளி பணம், வச்சு வாங்கிட்டு போ சார். வணே வணே வணே. ராசா 10னே. ராஜா 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 10, ராஜா 10 5 ரூபா. பத்மினி 5, அண்ணே பத்மினி 5, அண்ணே கட்டம் காலி விடாதே, கட்டங்களை விட கம்பெனிக்கு சேர்ந்து போகும். குலசாமியை கும்பிட்டுக்கண்ணே, நல்லா பாத்துக்குங்க. எடுக்க போறேன். குலசாமி கை விடலண்ணே, ராஜா ஒரு ராணி. 10 வச்சா 20, 5 வச்சா 10. எடுறே 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 சாப்பிடுனே. 5 10 வைக்கணும்னு அவசியம் இல்ல சார். 50 100 வைக்கலாம் சார். 50 ரூபா வச்சா 100 ரூபா, 100 ரூபா வச்சா 200 ரூபா சார். வை சார் வை சார் வை சார் வை சார் வை சார் வை. சிங்கிள் வச்சா சிங்கிள், டபுள் வச்சா டபுள், ட்ரிபிள் வச்சா. பத்மினி 1 ரூபி. பட்டா மணிக்கட்டா. பத்மினி பாத்துக்க சார். பாப்பா 1 ரூபா வச்சு 2 ரூபா எடுத்துக்க பாப்பா. பப்பர் மிட்டாய் வாங்கி சப்பி சப்பி சந்தோஷமா சாப்பிடு பாப்பா. சிவாஜி 1 ரூபி. அண்ணே வேணே போடுங்க. நல்லா கவனிங்க. பாப்பா பாத்துக்கிட்டுங்க சார். 2 கட்டல 1 ரூபா வச்சிருக்கேன். அரே டைப் பஸ்ஸே. 2 கட்டல ஜெசிகா பாப்பா இந்த பாப்பா 2 கட்டல 1 ரூபா வச்சிருக்கேன். 2 ரூபாய்க்கு 4 ரூபா அடிக்க பாப்பா. பாப்பா மாதிரி நம்ம கிளபக்கு போட்டு டபக் டபக் எடுக்கும் சார். பெராக்கு பங்க சார். ஒதுங்க சார் ஒதுங்க. முதல்ல ஜெயிக்க வைக்கிற மாதிரி ஆசையை கட்டி எல்லாத்தையும் புடிங்கி விட்டானே அவன். ஒரு நேக்கா தான் உருட்டுறான். வேடிக்கை பாக்குறவங்களா சும்மா நிக்காம கொஞ்சம் போ சார். சீசன் டிக்கெட் எடுக்க வேண்டிய காசு. அள்ளி வச்சா வெள்ளி பணம். ஆட்டில 10 ரூபா. காசு 2 ரூபா. பாப்பா குலசாமி யாரு? பாகம் பிரியா. நல்லா கும்பிட்டுக்க பாப்பா. பத்மனில 100 ரூபா வச்சிருக்க. பாத்துக்க சார். 100 ரூபா சார் நோட்டு சார். 1 ரூபா 2 ரூபா ஓடு சார். பாப்பா அடிச்சிச்சு பாப்பா 100 ரூபா. பாப்பா குலசாமி கை உள்ளடா பாப்பா 100 ரூபா வச்சு பாப்பா 200 ரூபா எடுத்துக்க பாப்பா. பாத்துக்க சார். பாப்பா 100 ரூபா வச்சுதே 200 ரூபா எடுத்துக்கிறது. அட எல்லாம் நல்ல நோட்டு தான் பாப்பா. என்ன பாப்பா உனக்கு அதிர்ஷ்டம் எப்படி அடிக்குது? இப்படியே போனா என் கம்பெனி காலியாயிரும் பாப்பா. அதுக்கு நான் என்ன பண்றது? குத்த வச்சே உட்கார்ந்திருக்கேன். கால்லாம் வலிக்குது. போகும்போது ஏதாவது பார்த்து சரியா பாப்பா? அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்ப்பா. முதல்ல உருட்டுப்பா. உருட்டு உருட்டு. 100 பத்மினி, 100 சிவாஜி, இல்ல 100 ஆட்டின். அடிச்சிடுச்சே. நரி மௌத்ல முடிச்சதே பாப்பா. பாத்துக்க சார். பாப்பா 200 ரூபா வச்சு 400 ரூபா. டெய்லி இங்க வருவீங்களா? நாளைக்கு இங்க காலேஜுக்கு வர்றீங்களா? விளையாடலாம். தேங்க்ஸ் சார். புறாவல எங்கடி போற? என்ன எங்க கிளம்பிட்ட? வீட்டுக்கு. நீ ஜெயிச்சிட்டு வீட்டுக்கு போயிருவ. நாங்க திருவோட இருந்துட்டு தெருவுக்கு போணுமா? டேய் சக்தி பாவம்டா. அத்தா டேய்
அதையும் வை. சீசன் டிக்கெட். அப்பா திட்டுவாரு. என்ன பண்றாங்க அப்பா? பல் டாக்டர். பல்ல புடுங்கறதுக்கு டாக்டர் வேற. பல்ல புடுங்கறவன் சொல்லு. எத்தனை பேர் பல்ல புடுங்கி சம்பாரிச்சிருப்பீங்க? இன்னைக்கு உன் பல்ல புடுங்கறேன் பார். வெய். இப்ப உருட்டுறேன் பார். விழுந்திருக்கா? விழுகாது. ஏன்னா உருட்டப்படி. அப்பால 300 வச்சிருக்கா. வெய் 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 வெய். பாகம் பிரியா? உன் பங்கு பாகத்தை பிரிக்கிற. விடுல இல்ல? எல்லாம் கம்பெனிக்கு. அந்த முட்டை காசு எடுத்து வை. ஸ்டேப்லர் இருக்கு பாரு. விழுந்திருக்காது. பார்க்கணுமா? பாத்துக்க. ஏய், பாடி போலா. ஏய், தொப்பி மூக்கி. கண்ணாமூலியில நோண்டிடுவேன். போடி. இவளை இப்படியே விட்டுறலாம். பாக்க கேன சிரிக்கிமா இருந்துகிட்டு ஜெயிச்ச உடனே எவ்வளவு விவரமா கிளம்பி போக பார்த்த. அண்ணே ரயிலுக்கு நேரமாச்சுன்னு ஒரு 10 ரவுண்ட் போயிரு. அப்படி மிதி தர்த்திரம் முடிச்சற. ஊர் பக்கமே வரக்கூடாது. ஏய் வாட்சி வாட்சி. வாட்சா? வாட்சடு வாட்சடு. அதை எதுக்கு உருட்டிக்கிட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியதானே? அதைத்தான் செய்ய போறேன். கோவிந்தா கோவிந்தா. அந்த கழுத்துல காதுலாம் கழட்டு. மாட்டேன். மாட்டியா? அந்த கொச்சக்கரை எடுத்துடா. இவ்வளவு மரத்துல கட்டி வச்சு அடிச்சு தோலை உரிப்போம். வேண்டாம் வேண்டாம். அந்த வளையல் எடுத்து வை. வை. பாரு. சோலி முடிஞ்சு. அந்த பையில என்ன இருக்கு? பையில என்ன இருக்கு? புஸ்தகம். ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா இந்த ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொன்ன கேட்டியா? நிம்மதியா இருக்கா? சம்பாதிக்க முடியுதா? இங்க வந்து நோய் நோய் நீ. ஏன் கருவாப்பையில இந்த சோறு செமிக்க மாடா? எனக்கு செமிக்கியா? சரிப்பா, உனக்கு இஷ்டம் தானே பண்ணிக்கப்பா. தா விடுதா. சரி, உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். அந்த பைய வச்சு விளையாடு. ஒரே ஒரு தடவை ஜெயிச்சா போதும். எல்லாத்தையும் கொடுத்துறேன். மொத்தமா வச்சுக்கோ. இந்தா உன் வாட்ச், உன் காசு. ஒரு தடவை ஜெயிச்சா போதும். இந்தா வேணா நீயே கூட உருட்டிக்க. ஏய் என்னது? விட்றா விட்றா. உருட்டு. நீ உருட்டுமா? உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல, உருட்டு. எந்த கடத்துல இருக்கிற? பத்மினி. வெச்சுக்கோ. பாகம் பிரியாள். கடவுளே. ஏன் சார் தெருவுல குப்பை மெண்டலோட தான் பான்பரா கவர் கிடக்குது. அங்கெல்லாம் போயிருந்தேன்னு அர்த்தமா? சரி போயிருந்தேன்னு வைங்க. வெளியில இருந்து ஒருத்த பான்பராக் போட்டு வந்து அந்த அம்மா மிரட்டிட கூடாதா? கண்டிப்பா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தே ஆகணும். அவர் வரலன்னா நாங்க போயிருவோம். இப்படி சொல்லி அப்படியே போயிடுவாருன்னு பாக்குறீங்களாக்கு? வரலீனா அசிங்கமா விலங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போயிடுவாரு. சார் யாரு? இதெல்லாம் எதுக்குடா அவங்க கிட்ட சொல்லிட்டு? விலங்கு எல்லாம் வேணாங்க. நான் ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். யாருக்கு? சிஎம்க்கு. அதெல்லாம் வேண்டாங்க. இது சின்ன விஷயம். அவருக்கு எத்தனையோ வேலை இருக்கும். அட அவருக்கு ஏதுங்க வேலை? பாஷா பாத்து ஏதாவது கொடுத்தா தான் உண்டு கேஸ். கேஸா? அவர் வக்கீலுங்க.
பின்ன இவர் சிஎம்னு சொன்னாரு. அது சி முனியாண்டி பிஏபிஎல். நாங்க சுருக்கமா சிஎம்னு தான் கூப்பிடுவோம். ஹலோ சிஎம்மா. விளங்க மாட்டுங்கடா. சார் எதுக்கு விலங்கு வேணாம், நான் சிஎம் கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். வாங்க போலாம் வாங்க. சார் இந்த கேஸ்க்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் ஆயிருவீங்க. தேங்க்யூ. டேய் நான் சொன்னதை வச்சு நீங்களே ஏதாவது சிலுமிசம் பண்ணிட்டீங்களோ? ஐயோ இவனுக்கு என்ன ரியாக்ஷன் பண்றானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏண்டா ஒருவேளை ஒருத்தனுக்கு தெரியாம ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டீங்களோ? அண்ணே வரீங்களா? நீங்க போங்க சார், நான் வரேன். டேய் நீங்க தலைக்கு டை அடிக்கிறீங்களே தவிர உள்ள என்ன இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதுடா.